ஷிரடிக்கு போகும்போது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்பர்பஸ் குழம்பு 20 years பேக் ஃப்ளாஷ்பேக் ஃப்ரெண்ட்ஸ். இது 20 years பேக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராவல் இருக்கும். பிடிச்சதா பிடிக்கலையான்றது தான் இப்போ ஒரு மேட்ரு. என்ன மாதிரி எத்தனை பேர் வர்றீங்க, கௌசிப்பா மாதிரி எத்தனை பேர் போறீங்கன்னு பார்க்கலாம். இதில் போதும், சூப்பராக வாந்தியே வருது எனக்கு, கம்முன்றுங்க. இன்னைக்கு நம்மளோட விழாவில் ஸ்பெஷல் ஐட்டம்னான்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் பஜ்ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறோன்ற பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்டி பர்பஸ் குழம்பு. கத்திரிக்காய் நல்லா வந்து டீப் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் பச்சையாக இருக்கும் பாருங்கள். முள்ளு கத்திரிக்காய் நார்மலாக செஞ்சாலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி பெரிய பெரிய அந்த வைலட் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கத்திரிக்காய்களும் செய்யலாம். நம்ம வீட்டில் வந்து இதுதான் இருக்குது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா நிறைய பூச்சிங்க இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்ம மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுறேன். கத்திரிக்காய் என்ன டிஃப்ரெண்ட்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேட்ரு? இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்துக்காக தான் இப்படி கட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன மேட்ரு? என்ன ஐட்டம்? பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி செய்ய போகிறேன். பஜ்ஜியா? கத்திரிக்காய் பஜ்ஜிங்க. பைகன் பர்த்தாவா? ஆமாம், அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைகன் பர்த்தானோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ பாருங்க, ரியாக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? இல்லையே, ஞாபகம் வரல. 20 years பேக் ஃப்ளாஷ்பேக் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன 20 years? நீயும் நானும் பிலாய் ஸ்டீல் பிளான்ட் போன ஞாபகம் இருக்கா? பிலாய் மத்திய பிரதேஷ், இப்போ வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு. கடவுளே, உங்களுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இந்த பழைய ஞாபகங்கள்லாம் ஓட்டிட்டே இருப்பீங்களா தினம் உட்காந்துட்டு? இந்த கத்திரிக்காய் பஜ்ஜின்னு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பைகன் பர்த்தான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இந்த டிஷ் வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம பிலாயில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டவன் இல்லைங்க, பைகன் பர்த்தா. அங்கே வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா எனக்கு ரொம்ப என்ன, நாங்கள் அடிக்கடி அங்கே சாப்பிடுவேன். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ட்ராவல் நிறைய பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வயசு அந்த ஏஜில் எல்லாம் 20 years பேக் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ராவல் இருக்கும். எல்லாமே ஸ்டீல் பிளான்ட்டு தான் இருக்கும். எல்லா ஸ்டீல் பிளான்ட்டும் போயிருக்கேன். மாதக்கணக்காக தங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அங்கே எங்கள் சேலத்துலேருந்து அங்கே டிப்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கு நான் தான் முன்னாடியே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் போறீங்கன்னு. ஒரு டைம் சரி கூட்டு போகணுன்னு ஆசைப்பட்டு நேராக கூட்டு போயிட்டேன். ட்ரெயினில் போயிட்டு அங்கே ஒரு 15 days இருந்தோமா, நான் இருக்கா 15 days ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிருந்தவா, அந்த பைகன் பர்த்தா எப்படி டேஸ்ட் பண்ணி வர அப்படிலாம் என்னன்னு தெரியாது. அப்போ கூட்டு போய் அதை வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்றது தான் இப்போ ஒரு மேட்ரு. அப்போ பிடிக்கவே இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு இன்னைக்கும் பிடிக்காது. அதை சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கும் இந்த டிஷ் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்னா முறைக்க தான் முறைப்பேன் முதல்ல அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். பசங்க கூட சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் பிடிக்குது. சாய்க்கு ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பான், கொஞ்சமாக சாப்பிடுவான். ஜனனி கௌசிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே கூட ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பக்கம் செய்யறது தாங்க. அவங்க ஒரு பேர் அவங்க பாஷையில வச்சுக்கினா அவங்க டிஷ் கிடையாது. இது
நம்ம பாட்டிங்கெல்லாம் கூட செய்வாங்க. நம்ம வீட்ல எல்லாமே செய்யறது தான். ஆனா நாம வந்து அதுக்கு பேரு வேற சொல்லுவோம், அவங்க வேற அததான் சொல்லுவோம், அவங்க பாஷையில அவங்க சொல்றாங்க. ஹிந்தியில பைகன் பர்த்தா அது பேரு. நம்ம வந்து பாட்டிங்கெல்லாம் செஞ்ச டிஷ் தான் இதெல்லாம். எங்க வீட்லயும் நிறைய செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க, கத்திரிக்காய் சுடுவாங்க. அப்பெல்லாம் அடுப்பு இருக்கும், சுட்டுக்குவாங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து மாடர்ன் மம்மிங்களா எப்படிலாம் ஷார்ட்கட் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மாடர்னைஸ்டாக கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அதை முன்னாடி வேற மாதிரி இருந்தது. நல்ல கடையில் போடுவாங்க அதை. அது வந்து இப்போ கூட செய்யலாம். சுட்டு கத்திரிக்காய் சுட்டு நல்லா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அம்மா நிறைய முறை செய்வாங்க. கத்திரிக்காவை கம்பியில குத்தி காய வச்சு பண்ணுவாங்க, சட்னி மாதிரிலாம் கூட செய்வாங்க. சூப்பரா பண்ணி பண்ணுவாங்க. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயும் அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சுடுவாங்களா என்னன்றது எனக்கு தெரியல கரெக்டாக. வேக வச்சு அவங்க எப்படி சமைக்கிறாங்களோங்க, நம்ம ஸ்டைலில் நம்ம கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஞாபகம் தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், என்ன மாதிரி எத்தனை பேர் வர்றீங்க, கௌசிப்பா மாதிரி எத்தனை பேர் போகிறீங்கன்னு பார்க்கலாம். இதில் நல்லா தான் இருக்கும். என்னவோ எனக்கு கொஞ்சம் எனக்கு இந்த குழன்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுறேனோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். வெண்டைக்காய் இதெல்லாம் கூட நான் கொஞ்சம் பிடிக்காது, இந்த குழப்பாக இருக்கிறதுலாம் பிடிக்காது. அதால் ஒரு வேளை பிடிக்காமல் இருக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் கடையில் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வந்து நல்லா கடையில் மாதிரி பண்ணி வேக வச்சு போதும், சூப்பரா இருக்கு. வாந்தியே வருது எனக்கு, கம்முன்றுங்க. இந்த களி செய்வாங்கல்ல, அந்த களிக்கு இதெல்லாம் வந்து செம்ம காம்பினேஷன். நீ வேணா பாரு, ஒரு கட்டத்துல அவங்களே அலறி அடிச்சுட்டு ஐயோ ஆரம்பிக்கிறாங்கடா, ஓடுங்கடா, இந்த ஷாட் மட்டும் ஓடுங்க, அதுக்கப்புறம் வரலான்ட்டு மறைஞ்சிருவாங்க சொல்லிட்டேன். அப்புறம் முருங்கைக்கீரை கடையில் செய்வாங்க எல்லாமே. அப்புறம் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த புளிச்சக்கீரை கடையில் செம்மையா இருக்கும் அந்த காம்பினேஷன். வந்துட்டாரு அதுக்கு கடவுளே. ஒரு மாசம்லாம் புளிச்சிக்கிற டிஷ்ஷே செஞ்சு அந்த பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு நான் பண்றேன். செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த களிக்கு அந்த காம்பினேஷன் வேற லெவல். புளிச்சிக்கீரை மயிச்சு இன்னும் ஒரு மாசத்துக்கு போடுறேன் இருங்க. கிடைக்காது, நீ ஏன்னு கிடைச்சாலும் கிடைக்காது, கீரை கிடைக்காது இங்க. அது வேணா சொல்லுங்க. கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இப்போ வந்து இதுக்கு வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி என்னெல்லாம் இது கூட போட்டு எப்படிலாம் செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம். தாளிப்பு வந்து கடைசியாக போட போகிறேன். இது வந்து கூட வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த சீரகம் வெந்தயம் மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் புளி. மிளகா வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டுக்கணும். இதை மொத்தமாக அப்படியே போட்டும் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வதக்கணும்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பயுமே வந்து வெங்காயம் வதக்கி போடுறதுக்கும் அப்படியே போடுறதுக்கும் ஃப்ளேவர் தெரியும். அதில் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு போடுறேன். இப்போ வந்து தக்காளி, புளி, பூண்டு எல்லாமே சேர்த்துட்றேன். இப்போ வந்து தக்காளி வதங்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மெயினாக வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கணுன்றதுனால இது பண்ணோம். இப்போ தக்காளி லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ காய் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே வதக்கியாச்சு. கலர் தோல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கிறேன். சும்மா லைட்டான அந்த ஃப்ளேவருக்கு குழம்பு மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு, லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம்.
எல்லா மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது கத்திரிக்காய் உடனே வெந்துடும். ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வந்து வச்சாச்சு. இது வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து விசில் விட்டாச்சு. இது ப்ரெஷர் இறங்கினதும் ரெடி பண்ணிடலாம். தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்படி மேஷர் வச்சு மேஷ் பண்ணிட்டாலும் ஓகே, இல்லை மத்தில் வச்சு மசிச்சுக்குங்க. இது வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மசிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காய் வந்து அப்படியே சும்மா அப்படி இது வெந்துடும் பாருங்க, நல்லா மேஷ் ஆகிடுது பாருங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். மத்தில் வச்சு இல்லைன்னா லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வடகம், கருவேப்பிலை தாளிப்பு கொட்டிடலாம். பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு. சும்மா அப்படி அந்த மேஷரில் வச்சு மசிச்சாலே நல்லா மசிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு கொட்டிட்டோம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி நல்லா தாராளமாக போட்டோம்னு வச்சுங்களேன். அந்த ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு. கௌசியப்பாவுக்கு பார்க்க எம்மியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இது. ஆனால் வந்து கௌசியப்பாவுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொங்கு நாட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் பஜ்ஜி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குறோம். இது வந்து மல்டி பர்பஸ் குழம்புனே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மல்டி பர்பஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, அதுக்கப்புறம் சாதத்துக்கு. இன்றைக்கி நான் வந்து சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கிறேன். கத்திரிக்காய் பஜ்ஜியும் தக்காளி ரசம் தான் இன்றைக்கி லஞ்ச் நமக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கப் நூடுல்ஸ் சாப்பிட போகிறாங்க பசங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு காய்ச்சி. ஆமாம், மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யுது. அதுக்கு வந்து சூடாக கப் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னாங்க. டூருக்கு நாங்கள் வச்சது சாப்பிட்றோம். ஆமாம், டூரே போல. சரி, நம்ம இப்பயாவது சாப்பிட்றலாம். டேட் காலியாக போகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அடுத்த ட்ரிப்பு போகிற வரையும் வச்சுக்குவோம் தான். டேட்டு காலியாக போகுது இந்த மாதத்தோட, ஆகஸ்ட்டோட லாஸ்ட்டு. அதால் சரி இன்னும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பசங்க. கரெக்டாக இன்றைக்கி மழை வேறு செம்மையாக பெய்யுதா. சரி சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி எடுத்துகிட்டு வந்துடுங்கடா அப்படின்ட்டு மாடியில் உட்காந்துட்ருக்குறோம். நாலு இருக்குது. அவங்க 3 பேருக்கு ஒன்று, எனக்கு கௌசிப்பாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. 4 பேருமே அப்படியே பிரித்து தான் சாப்பிடுவோம். 2 போட்டாலுமே வந்து 5 பேருமே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் ஆளுக்கு ஒரு வாய் தான் சாப்பிடுவோம். மூடணுங்க. சரி, இது வெந்ததும் வந்து பார்க்கலாம். என்னென்ன ஃப்ளேவர்டா? 2 மேகி, மஞ்சூரியன் மசாலா. என்னம்மா வெந்துருச்சா? வெந்துச்சு. கொஞ்சம் கலந்து விட்டுட்டே வெந்துச்சு. நல்லா அந்த கெட்டில் தண்ணி வச்சு நல்லா சுட சுட ஊற்றுனாங்க. இது வந்து ஃபுல்லாக கலக்கணும். தண்ணி ஊற்றணும் போல இருக்கு. ஊற்றிக்கிட்டா ஊற்றிட்டு மூடி வை. கம்மியாக இருக்குது. ஊற்றிட்டு மூடி வை. சரியான மீனெல்லாம் அடியில் மசாலா இருக்குன்றதே தெரியாது எங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்தா கடைசி கீழே மசாலா இருக்கும். மேலே சப்புன்னு சாப்பிடுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கப் நூடுல்ஸ் பழகண்டி எப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டூருக்கு போகும்போது தான் ஏதோ ஷிரடிக்கு போகும்போது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு முறை போனப்போ இல்லை, ஃபஸ்ட்டு முறை போனப்போ பசியில் கஷ்டப்பட்டோம். அதால தான் அப்புறம் அடுத்த முறை கப் நூடுல்ஸ் வாங்கினோம். என்னடா வெந்துருச்சா? சூப்பராக
ம் நல்லா இருக்கு. ம் ரொம்ப சூடாக இருக்குது. ஆமாம், தண்ணி சூடு தண்ணி ஊற்றந்தா சே. அப்பதான் நல்லா இருக்கும் மழைக்கு. மழைக்கு சூடாக சாப்பிட்ணுன்னு எடுத்துகிட்டு வந்ததுன்னா அப்புறமா சூடாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கௌசிப்பாவுக்கு சூடுனாலே அலர்ஜி. எங்கள் 4 பேருக்குமே சுட சுட சாய் கூட கொஞ்சம் சூடு அவாய்ட் பண்ணுறவன் தான், அவங்க அப்பா மாதிரி. இது ரெண்டும் ஒரு டிக்கெட்டுங்க. சூடு வேணான்னு. டீ தான் பிடிக்காது எனக்கு. மற்றதெல்லாம் சூடாக பிடிக்குமா? ஓகே. டீ ரொம்ப குடிக்கிறவனே. அதுதான் டீ சூடாக இருக்குதுன்றதுக்காக டீ குடிக்கிறதே விட்டுட்டான் இந்த பைப்பில். சரி ஓகே, எடுத்து சாப்பிடுமா. உங்க ஊர்லாம் எப்படி மழை பெய்யுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்குதுல்ல, சவுண்டு கம்மியாக இருக்குது. இருட்டில் தெரியல, சவுண்டு அதிகமாக இருந்தால் நல்லா பெய்யுதுடா. கம்மியாக இருந்துச்சுன்னா, சவுண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா பெய்யுது அப்படின்னு நினைக்கிறது தான். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது சவுண்டு. அடிக்கட்டி எட்டி லைட்டுங்கெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், இல்லை இந்த இடத்துல மாமலாவே எரியும். மலையில் வந்து லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 சீட்டு. எப்பயுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப் இருந்தாலும் வந்து 4-5 பேருமே சாப்பிடுவோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக்கும் போட்டுருங்க. பாய்.